உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த தேர்தல் களத்தில் ஒரு 4 முனை போட்டி நிலவர மாதிரியான ஒரு சூழல். திமுக, அதிமுக, அப்புறம் பாஜக கூட்டணி, நாம் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கூட்டணி முன்னணியில் இருக்குது அப்படின்னு ஒரு நாம் கேவஸ் 4 முனை போட்டின்னு சொல்லலாம். நம்ம நாம் தமிழர்களையும் அந்த கட்சியும் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில். ஆனால் உண்மையான போட்டி அப்படிங்கிறது ட்ரையாங்குலர் கான்டெஸ்ட். இன்னைக்கு தேதிக்கு ஒரு 2 வருஷ காலமாக பிஜேபி ஒரு குறிப்பிடத்தக்க இம்பேக்டை உருவாக்கியிருக்கு, ஒரு பர்செப்ஷன் கேமை உருவாக்கியிருக்கு. அந்த பர்செப்ஷன் கேமுங்கிறது ஒரு டிஎம்கே வர்சஸ் பிஜேபி அப்படிங்கிறதாக உருவாக்கியிருக்கு. நீங்கள் சொன்னீங்க இந்த டிஎம்கே வேட்பாளர் செந்தில் பாலாஜி ஆசி பெற்றவர் அப்படி. அந்த கணபதி ராஜ்குமார் செந்தில் பாலாஜியோட ஆசையை பெறுவதற்கு முன்பாக வேலுமணியோட ஆசையை பெற்றவர். அது தெரியுமா? 2021 வரைக்கும் அவர் எஸ்பி வேலுமணியோடைய க்ளோஸ் சர்க்கிளில் இருந்தவர். ஆராசாவுக்கு வாய்ப்பு இருக்காது, ஆராசா பின்தங்கி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். கிட்டத்தட்ட அந்த கட்சியுடைய ஸ்டார் வேட்பாளர் அவர் தான். ஜெயலலிதாவே பர்கூரில் தோற்றுருக்காங்க. ஸ்டாலின் தோற்றது இல்லையா? 1000 விளக்கில் கேஏ கேட்ட தோற்றுருக்காரு. அப்புறம் ஆராசா தோற்கவே கூடாதா? திமுக கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பு மிகவும் எளிது, தோக்கிறதுக்கெல்லாம் எந்த வாய்ப்புமே இல்லை அப்படின்னு ஒரு சிலர்லாம் கருத்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். உண்மையிலேயே அதுதானே இருக்கிற களநிலைப்படி டிஎம்கே பெருவாரியாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திமுகவுக்கு எதிராக அதிக அளவில் அதிருப்தி இருந்தாலும் அதை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல எதிர்க்கட்சிகள் இல்லை, பிளவுண்டு நிற்கின்றன. முக்கிய செய்திகள், தேர்தல் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் இஸ் ஆன் டிஸ்கிரிப்ஷன். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த தேர்தல் களத்தில் ஒரு 4 முனை போட்டி நிலவர மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. இதில் மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திமுக, அதிமுக, அப்புறம் பாஜக கூட்டணி, நாம் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேட்புமனு தாக்கல் முடிந்து விட்டது. ஆனாலும் இந்த எலெக்ஷன் இந்த கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆஸ் ஆஃப் நவ் இதுக்கப்புறம் தான் கடுமையான பிரச்சாரம் இருக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் பிரச்சாரம் செய்ததில், பொதுக்கூட்டம் நடத்தியதில், களத்தில் எந்த கூட்டணி முன்னணியில் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க? இல்லை, ஆக்சுவலாக உண்மை என்னென்னா 3 பேரும் ஈக்குவலாகவே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. டிஎம்கே ரொம்ப தீவிரமாக பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்பு வரை ரொம்ப அமைதியாக ப்ரெசன்ஸே இல்லாமல் இருந்த ஏடிஎம்கே இப்போ எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய ப்ரெசன்ஸை பார்க்க முடிகிறது. அவங்க ரொம்ப தீவிரமாக வேலை பார்க்குறாங்க. எனக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இந்த தொகுதியில் ஏடிஎம்கேக்கு சான்ஸே இல்லை, அது 3வது இடமோ 4வது இடமோ அப்படின்னு சொன்ன சில கருத்து கணிப்பு நிபுணர்கள் இன்றைக்கி அதே தொகுதியில் ஏடிஎம்கே ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கிறதா, முந்திக்கிட்டு இருக்கிறதா, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் தீவிரமாக இருக்காங்க. கடந்த 2.5 ஆண்டு காலமாகவே பிஜேபி ரொம்ப தீவிரமாகவே களமாடி வருகிறது. ஆக 3 பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நாம் கேவஸ் 4 முனை போட்டின்னு சொல்லலாம். அதில் நம்ம நாம் தமிழர்களையும் அந்த கட்சியும் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில். ஆனால் உண்மையான போட்டி அப்படிங்கிறது ட்ரையாங்குலர் கான்டெஸ்ட் தான், மும்முனை போட்டியாகத்தான் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் யாருடைய ப்ரெசன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது? அந்த ஏற்கனவே தலைவர் எல்லாமே அவங்களுடைய அந்த பிரச்சாரத்தை தொடங்கி அவங்க ஒரு பக்கமாக கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போ எப்படின்னா திமுகவை பொறுத்தவரை பாஜகவை கடுமையாக அட்டாக் பண்ணுவது அப்படிங்கிற அவங்களுடைய பாலிசி ஒன்று, அதுபடி அவங்க போயிட்டுருக்குறாங்க. அதிமுக பொறுத்தவரை இப்போ தான் ரொம்ப தீவிரம் எடுத்து இந்த சாதி விஷயம் எல்லாத்தையும் எடுத்து பேசி அவங்க பொதுச் செயலாளர் கொண்டு போகிறாரு. பாஜக கூட்டணி வழக்கம் போல் அவங்க இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் இருக்க ஆன்டி இன்கம்பன்சியை ஃபோக்கஸ் பண்ணியும் ப்ளஸ் சென்ட்ரலில் மீண்டும் மோடி அப்படின்னு அவங்க ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க. இந்த 3 பிரச்சாரங்களில் எது ஓரளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸில் ஓரளவுக்கு எடுபட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? இல்லைங்க, இப்போ நம்ம இதில் இப்போ வர்ற 19ஆம் தேதியில் எலெக்ஷன் நடக்க போகுது, ரைட்டா? நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், 2 வருஷ காலமாகவே பிஜேபி ரொம்ப தீவிரமாக பேசி வந்திருக்கிறது. அப்புறம் திரும்ப 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 மோடி வந்திருக்கிறார். மோடியும் நிறைய சொல்லியிருக்கிறார், நிறைய பேசியிருக்கிறார். அப்புறம் தமிழ் குறித்தும் தமிழர்கள் குறித்தும் தமிழகம் குறித்தும் மோடி நிறைய பேசியிருக்கிறார், ரைட்டா? அதனால் ஒரு தீவிரமான ஒரு இம்பேக்டை பிஜேபி கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ என்ன அப்படின்னா, இதில் ஒரு விஷயம் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்குறீங்க, என்ன இம்பேக்ட் அப்படின்னு.
நான் இம்பேக்டை தாண்டி இந்த இம்பேக்டில் எந்த அளவுக்கு வெற்றியில் போய் முடியுங்கிறது தான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ம். ஏன்னா நான் ஒரு 30 வருஷ காலமாக அந்த தேர்தலை க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டே வந்தவன். பல நேரங்களில் ரொம்ப இம்பேக்ட் இருக்கும், ரிசல்ட்டில் வந்து இன்னொரு விதமாக இருக்கும். எது எப்படின்னு சொல்ல முடியாது. கடைசி நிமிடத்தில் எது எதை தீர்மானிச்சது, நம்ம என்னவோ பெருசாக நினச்சிட்டு இருந்தோம், ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு எலெக்ஷனுக்கு பின்னால் ரிவ்யூ பண்ண வேண்டிய கட்டாயம்லாம் பல நேரத்தில் வந்திருக்கு. ரைட்டா? ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு ஒரு 2 வருஷ காலமாக பிஜேபி ஒரு குறிப்பிடத்தக்க இம்பேக்டை உருவாக்கியிருக்கு, ஒரு பர்செப்ஷன் கேமை உருவாக்கியிருக்கு. அந்த பர்செப்ஷன் கேமுங்கிறது ஒரு டிஎம்கே வர்சஸ் பிஜேபி அப்படிங்கிறதாக உருவாக்கி இருக்கு. இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க உருவாக்கியிருக்காங்க. அதாவது டிஎம்கே வந்து அவங்களுடைய ஐடி வந்து ஒரு ஃபேக்ட்ரி ரன் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப ஹியூஜாக. அதோட கம்பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு சோஷியல் மீடியாவில் பிஜேபி களமாடி இருக்கு. இதெல்லாம் உண்மை, இதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. பட்டு இந்த அளவுக்கு களமாடினது இந்த 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 இம்பேக்டு எந்த அளவுக்கு வெற்றிக்கு நெருக்கமாக பிஜேபி கொண்டு போய் சேர்த்துருக்குறங்கிறது ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். அதை வச்சு நிறைய மதிப்பீடுகளை உருவாக்க முடியும். அதை வச்சு நாம் போடக்கூடிய கால்குலேஷன்ஸு, கணக்கு வழக்குகள் இருக்குல்ல, அதையெல்லாம் 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பயன்படும். இந்த பெர்செப்ஷன் வார் பற்றி சொல்லும்போது சொன்னீங்க, பெர்செப்ஷன் வார் வந்து இந்த ஊடகங்கள், சமூக ஊடகங்கள், அதுக்கப்புறம் இந்த வேட்பாளர் அறிவிக்கப்பட்டது, இது எல்லாத்துலேயுமே இருந்துச்சு. ஆனால் இந்த பெர்செப்ஷன் வார் அப்படிங்கிறது களத்தில் வந்து அது வாக்குகளாக கன்வெர்ட் ஆகிற இடத்துல அது ஆகுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. குறிப்பாக ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற ஏதோ குடும்பத்தில் அவங்களுக்கு இந்த பெர்செப்ஷன் வார் பற்றிலாம் அவங்களுக்கு தெரியுமா? இல்லை, இது எல்லாமே கரெக்டு. இதுக்கு முன்னால் அதுலேயே பின்தங்கி பிஜேபி இருந்ததே சார். இன்றைக்கி பிஜேபியோடைய சின்னம் தமிழ்நாட்டினுடைய மூலை முடுக்கு முழுக்க போய் சேர்த்துருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் உதயசூரியன் ரெட்டையிலையும் தெரிஞ்ச அளவுக்கு தாமரை என்கிற சின்னம் தெரியும். இப்போ நான் வந்திருக்கிற தென் தமிழகத்திலாம் போய் பார்த்தீங்கன்னா மாம்பழம் சின்னம் யாரோடதுன்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொடி எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒரு கட்சி தான். அதே போலத்தில் வட தமிழகத்தில் போய் ஒரு ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை பற்றி கேளுங்க, அதோட கொடி எப்படி இருக்குங்கிறது யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ரைட்டா? இங்கே இருக்கிற கட்சி ஒன்று அங்கே தெரியாது ஒரு பகுதிக்கு, அதே போல் இந்த பக்கத்தில் இருக்க அங்கே தெரியாது, அப்படிலாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி பிஜேபியை பற்றின ஒரு தெளிவான அறிமுகம் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் நிகழ்ந்திருக்கிறது. பிஜேபிங்கிறது யார், என்ன பார்ட்டி, அது எப்படிப்பட்ட பார்ட்டி, அதுக்கு யார் தலைவர், என்ன ஏது, எல்லாமே ஒரு அடிப்படை தகவல் ஃபுல்லாக சேர்ந்துருக்கு. இன்றைக்கி சின்னம் அத்தனையும் சாதாரண குக்கிராமத்துக்கு கூட போய் சேர்ந்துருக்கு. மிகச்சிறந்த ஒரு அறிமுகம் கிடைத்திருக்கு. அதனால் இந்த 2 வருஷ காலத்துக்கு மேலாக ரொம்ப தீவிரமாக எல்லாம் பண்ணினதன் மூலமாக ஒரு பெரிய அளவில் ஃபவுண்டேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபவுண்டேஷன் வந்து வெற்றிக்கு கொண்டு போகுதா, எப்படி, என்ன, எத்தனை தொகுதிகளில் வெற்றி, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். இந்த ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க அப்படிங்க. ஆனால் அதில் ஒரு விமர்சனமும் கூடியே இருக்குது. குறிப்பாக இப்போ அதிமுக மேலேயும் இருக்குது, பாஜக மேலேயும் இருக்குது. அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் வந்து ஏதோ ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் வேட்பாளர் பட்டியல் மாதிரி இருக்குது. யாருமே தெரியல. கிட்டத்தட்ட 32 வேட்பாளர்கிட்ட வந்து அவங்க வந்து புதுமுகங்களாக போட்டிருக்கிறாங்கன்னு அது ஒரு விமர்சனமாக வைக்கிறாங்க. பாஜக பக்கம் எப்படின்னா அவங்க வேட்பாளர்கள் இறங்கி வேலை செய்த தொகுதிகளில் அவங்களுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கல. அந்த மாதிரி நிறைய வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராமஸ்ரீனிவாசன் ஒர்க் பண்ணது விருதுநகர், கிடைத்தது மதுரை. அஸ்வத்தாமன் ஒர்க் பண்ணது கடலூர், கள்ளக்குறிச்சி, ஆனால் வந்து கிடைத்தது வந்து திருவண்ணாமலை. அந்த மாதிரி வந்து இப்போது அனந்தநையாசாமி தென்காசியில் ஒர்க் பண்ணார், ஆனால் அப்போ ஜாயின் பண்ணி கிடைச்சது. இந்த மாதிரி அவங்க ஒர்க் பண்ண இடம் வேறு, ஆனால் ஒதுக்கப்பட்ட தொகுதி வேறு. இது ஒரு பிரச்சனையாக மாறும் அப்படிங்கிறாங்க. அதாவது நீங்கள் சொன்னது உண்மை. இப்போது ஏடிஎம்கே பட்டியலை பார்க்குறப்ப எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு. என்னென்னா, இப்போ என்டையர் அதிமுக பட்டியலில் டாக்டர் ஜெயவர்தன் தவிர, அவர் தென் சென்னையில் போட்டியிட ஜெயக்குமார் சன், அவர் ஒத்தரை தவிர்த்து மற்றவங்க யாரும் இதுக்கு முன்னால் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடாதவர். எல்லாமே புதுசு. இந்த புதுசுங்கிறத வந்து நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணுற மாதிரி ஒரு வார்டு வேட்பாளர்கள் மாதிரி அப்படிங்கிற இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது. இன்னொன்று அதில் அட்வான்டேஜ் உண்டு. இப்போது ஏற்கனவே ரொம்ப ஒரு பழகின முகம், ஒரு பெரிய ஆள் யாராவதுனா எப்படி அவருக்கு கொடுக்கலாம், நானும் தானே கிளைம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இன்னத்தை போட்டியிடலாம். இன்னொன்று, அந்தந்த ஒரு பெரிய வேட்பாளருக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம் வந்து அந்த கட்சிக்குள்ளேயே இருக்கலாம். இப்போது பாருங்கள், இந்த புதுசாக போட்டிடுறாங்களே, இப்போ இவங்களை பற்றி உங்களால் ஒரு ஒப்பீனியனே உருவாக்கிக்க முடியாது. அப்படிங்கிறப்போ இந்த வேட்பாளர்கள்
எந்த ஒப்பீனியும் உருவாக்க முடியலைன்னா எதை சார்ந்து அவங்க களமாட முடியும்னு நினைக்கிறீங்க? இரட்டை இலை அதிமுக. அதை தாண்டி அவங்களோட பர்சனல் ஈக்குவேஷன் ஒன்று இருக்குல்ல, அது எதுவுமே இருக்காது. அது பல நேரங்களில் கை கொடுக்கவும் செய்யலாம். அது என்ன ஸ்ட்ராட்டஜி என்னங்கிற ரிசல்ட் வரப்போ பார்க்கணும். ஆனால் அது ரொம்ப முக்கியமான அப்சர்வேஷன். இதில் அதே தான் பாஜக வேட்பாளர்கள் அவங்க வந்து ஒர்க் பண்ண இடம் வேற, ஆனால் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் வேற அப்படிங்கிற போது அவங்களுக்கான அந்த களத்தில் வந்து போய் நிற்கும் போது அவங்களுக்கான இல்லை, நிச்சயமாக ஒரு வேரியேஷன் இருக்குங்க. இப்போ வந்து 2 வருஷ காலமாக ப்ரொஃபஸர் சீனிவாசன் விருதுநகரை தொடர்ந்து போயிட்டு அதனுடைய இன்சார்ஜாக இருந்து ரொம்ப தீவிரமாக ஒர்க் பண்ணியிருக்கிறார், இல்லைன்னு சொல்லவே முடியாது. இப்போ ரீசெண்டாக தமிழில் ஒரு தொலைக்காட்சி டபுள் டிஜிட்டில் பிஜேபி வாங்கக்கூடிய தொகுதிகள் எது அப்படின்னு பட்டியல் போட்டப்போ அதில் விருதுநகரும் வந்தது. 14% ஓட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அதை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னால் விருதுநகர் தொகுதியில் அந்த அளவு பேர் பிஜேபியோட பேர் எடுபட்டதே கிடையாது, அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ராமசீனிவாசனுக்கு கொடுக்கல, கடைசியில் திடுதுப்புன்னு ராதிகாவுக்கு கொடுக்குறாங்க. இப்போ கடைசியில் அதுக்கப்புறம் திருச்சின்னு சொன்னாங்க, கடைசியில் திருச்சி வந்து அமமுக கொடுத்துட்டாங்க. இப்போ மதுரைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவர் என்ன நினச்சி தொடர்ந்து விருந்தினரில் ஒர்க் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறீங்க? எப்படி எதிர்காலத்தில் விருந்தினர் தொகுதி நம்ம கொடுப்பாங்க அப்படின்னு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பார். இப்போ என்ன அப்படின்னா மதுரையில் இப்போ 0லேருந்து அவர் ஆரம்பித்து ஒர்க் பண்ணணும். அவர் இருக்கிற இடம் மதுரை தான், பட் தேர்தல் கண்ணோட்டத்தில் அவர் மதுரையில் இது வரைக்கும் தீவிரமாக பணியாற்றி இருக்க மாட்டார். இப்போ இந்த 1 மாதத்துக்குள்ளே அவரை பெருசாக பணியாற்றணும், அப்போது அது ஒரு பெரிய சேலஞ்சு தானே. அதை காட்டிலும் இப்போ விருந்தினராக இருந்தால் ரொம்ப சுலபமாக இருந்திருக்கும். அவர் ஏற்கனவே ஒரு பழைய நம்பகம். இதே போல் தான் நீங்கள் அஸ்வத்தாமன் விஷயத்தில் சொல்கிறீங்க, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் ஒரு கொயலிஷன் வர்றப்போ, ஒரு கூட்டணின்னு வர்றப்போ இந்த விதமான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை தவிர்க்க முடியாது. இப்போ அதிமுகவே ஒன்று சொல்கிறேன், திருவள்ளூர் அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கிற இடம். இப்போ கூட ஒரு சில கருத்து கணிப்பு நிபுணர்கள்லாம் என்கிட்ட இப்போவுமே திருவள்ளூரில் ஏடிஎம்கே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிலாம் சொன்னவங்க உண்டு என்கிட்ட. ஆனால் அந்த திருவள்ளூரை தேமுதிகவுக்கு அவங்க விட்டு கொடுத்துருக்காங்க. பிரேமலதா திருவள்ளூர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு அடம் பிடிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் கொடுத்துருக்கல பாதி தொகுதி ரொம்ப ரொம்ப கடினமான தொகுதி, அது உங்களுக்கே தெரிஞ்சு தான் எங்கள் தலையில் கட்டி விட்டுருக்கீங்க, அப்படின்னா ஒரு தொகுதியாக நாங்கள் ஸ்கோர் பண்ணுற மாதிரி ஒரு தொகுதி தாங்க, எங்களுக்கு திருவள்ளூர் வேணும் அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே அவர் கேப்டன் விஜயகாந்த் இருந்த காலத்திலேயே தென் தமிழகத்தை காட்டிலும் வட தமிழகத்தில் அவர் செல்வாக்கூட இருந்தார். அவர் வெற்றி பெற்றதும் கூட வட தமிழகத்தில் தான். அப்படிங்கிறப்போ திருவள்ளூர் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்க கேட்டு வாங்கியிருக்காங்க. அப்போ ஏடிஎம்கேக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை ஏடிஎம்கே கூட்டணிக்கு விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரியான சில கூட்டணி நிர்பந்தங்கள்லாம் இருக்குது. இப்போ ராதிகா சரத்குமார் அவங்களோட வந்து மொத்தமாக அந்த கட்சியவே இணைக்கிறாங்க. அப்போ அவங்க அந்த தொகுதியை கேட்குறாங்க. அப்புறம் விருதுநகர் சார்ந்து ஒரு கால்குலேஷனுக்கு அந்த கட்சி தலைமை வருகிறது. என்னென்னா ராதிகா வந்து தெலுங்கு பேசுகிற கம்யூனிட்டி, நாய்க்கர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, சரத்குமார் வந்து நாடார் கம்யூனிட்டி. இப்போ விருதுநகர் தொகுதியில் விருதுநகர் சிட்டி ஃபுல்லாக நாடார்ஸு, சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே தெலுங்கு பேசுகிறவங்க. ஸோ இந்த ரெண்டினுடைய ரெப்ரசன்டேஷனாக இந்த தம்பதிகள் இருக்கிறதுனால ராதிகாவுக்கு இந்த தொகுதியை கொடுத்தோம்னா அநேகமாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. என்ன செய்ய முடியும், கூட்டணின்னு வர்றப்போ இப்படித்தான் சில நேரத்தில் ஆகும். டிஎம்கே எடுத்துக்கோங்க, டிஎம்கேல திருச்சியில் திருநாவுக்கரசர் கொடுக்கலையே, அந்த இடத்துல திருச்சியில் ஒரு சில தொகுதிகள் மாறிடுச்சு. அதில் காங்கிரஸில் ரொம்ப முக்கியமான தலைவர் திருநாவுக்கரசர், அவருக்கு இல்லாமல் போயிருக்கே. என்னென்னா இந்த கூட்டணி கணக்கு வழக்கு தான் நிறையா. கோவையில் இப்போது அண்ணாமலை போட்டியிடுறார். திமுக தரப்பிலிருந்து ஒரு வேட்பாளர், அவர் வந்து செந்தில் பாலாஜி ஆசி பெற்றவர் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் அதிமுகவில் ஒரு வேட்பாளர், அதிமுகவுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு, அவங்களுடைய கிட்டத்தட்ட அவங்களுடைய கோட்டைன்னு சொல்லப்படக்கூடிய கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலை போட்டியிடுறார். அதிமுக வேட்பாளரும் அவருக்கு சமமான ஒரு கல்வி தகுதி உள்ள ஒரு பேக்ரவுண்ட் உள்ள ஒரு வேட்பாளர் தான் அவங்களும் நிறுத்தி இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் திமுக ஏற்கனவே போன உள்ளாட்சி தேர்தலில் அங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. செந்தில் பாலாஜி அவர்களுடைய சில விஷயங்கள் எல்லாமே வந்து அங்கே அவங்களுக்கு கூடுதல் பலமாக இருக்குன்னு சொல்கிறாங்க.
இத்தனை தாக்குதலையும் அண்ணாமலை தாக்கு பிடிப்பாரா? அதாவது நீங்கள் சொன்னீங்க இந்த டிஎம்கே வேட்பாளர் செந்தில் பாலாஜி ஆசி பெற்றவர் அப்படின்னு. அந்த கணபதி ராஜ்குமார் செந்தில் பாலாஜியோட ஆசியை பெறுவதற்கு முன்பாக வேலுமணியோட ஆசியை பெற்றவர். அது தெரியுமா? 2021 வரைக்கும் அவர் எஸ்பி வேலுமணியினுடைய க்ளோஸ் சர்க்கிளில் இருந்தவர். 2021 வரைக்கும் அவரை ஏடிஎம்கேக்காரர். 2014 அவர் அதிமுகவின் சார்பில் கோயம்புத்தூருடைய மேயராக இருந்தவர். அவர் அந்த மேயர் எலெக்ஷனில் பிஜேபியினுடைய நந்தகுமாருக்கு எதிராக போட்டியிட்டு கிட்டத்தட்ட 2.25 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றவர். அதனால் தொடர்ந்து அவர் ஏடிஎம்கேக்காரர். 3 வருஷத்துக்கு முன்னால் தான் அவர் கட்சியை மாறினார். 21 தான் மாறினார். அதனால் எஸ்பி வேலுமணிக்கு ரொம்ப க்ளோஸு, ரொம்ப நெருக்கமான ஒரு இதில் இருந்தவர் தான். ரைட்டா? இதில் பல பேரை அனௌன்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க டிஎம்கே சைடில் ஒவ்வொரு தொகுதிக்கும். ஆனால் கோயம்புத்தூர் சைடில் யாரை சூஸ் பண்ணுறதுங்கிறதுல ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. அதில் இந்த கார்த்திகேய சிவசேனாபதி ஜல்லிக்கட்டு டயத்தில் ரொம்ப அறிமுகமானவர். அவரைத்தான் முதல்ல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் இவரை கொண்டு போட்டிருக்காங்க. அப்போது இந்த டிஎம்கேயுடைய கேண்டிடேட் செலெக்ஷன் இருக்குல்ல, இந்த செலெக்ஷனே பல ஐயங்களை உருவாக்குகிறது. அண்ணாமலை சொல்கிறார்ல, என்னை வீழ்த்துவதற்காக இந்த தொகுதியில் ஏடிஎம்கே டிஎம்கே சிண்டிகேட் பண்ணுறாங்க, ஒரு ரகசிய கூட்டு வைத்திருக்கிறார்கள்னு. அதை சும்மா போகிற பக்கில் ஒரு ஸ்வீப்பிங்காக சும்மா என்னத்தையும் சொல்லிட்டு போகிறான்னு சொல்கிறதுக்கு இல்லை. இருக்கலாம். அந்த கேண்டிடேட் செலெக்ஷன், டிஎம்கே கேண்டிடேட் செலெக்ஷன்லேயே அதற்கான சமிக்கைகள் உள்ளன, சந்தேகப்படுவதற்கான தாதுக்கள் அத்தனையும் உள்ளன. அதனால்தான் கணபதி ராஜ்குமாரை அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால் அண்ணாமலைக்கு எதிராக இவங்க 2 பேருமே பாடுபடுவாங்க. கடைசி ஒரு 2 நாளில் சில ரசாயன மாற்றம் நடக்கும். அதை வச்சு சிண்டிகேட் ஃபார்ம் ஆகிடுச்சா இல்லையாங்கிறத நம்ம உணரலாம். நீங்கள் எலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னால் என்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி வந்தீங்கன்னா அப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். அந்த அந்த கெமிஸ்ட்ரி அந்த ரசாயனத்தோட வாடையெல்லாம் அடிக்கும் நமக்கு, அப்போ தெரிஞ்சு போகும். ஆனால் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இல்லை அப்படி 2 பேரும் சேர்ந்து வீழ்த்தக்கூடிய அளவுக்கு ஏன் அண்ணாமலை வீழ்த்தணும்? இல்லை, அண்ணாமலை 2 விஷயம். டிஎம்கே ஊழல் ஃபைல்ஸு அம்பலப்படுத்துகிறார். தொடர்ந்து டிஎம்கே எதிர்த்து அவர் தான் 2.25 வருஷமாக பேசி வந்திருக்கிறார். அவர் மாநில தலைவராக பொறுப்பேற்ற போதே எங்களுடைய அரசியல் எதிரி தமிழகத்தில் டிஎம்கே தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு தான் வந்தார். அதனால் அவரை டார்கெட் பண்ணுறாங்க. ஏடிஎம்கேயை பொறுத்தளவில் ஏடிஎம்கே கூட்டணி கட்சியில் இருக்கும்போதே, கூட்டணியாக இருக்கும்போதே அண்ணாமலை அவ்வப்போது விமர்சித்து வந்திருக்கிறார். டைம்ஸ் ஆஃப் இந்தியா கொடுத்த இன்டர்வியூவில் ஜெயலலிதாவே அவர் விமர்சித்திருக்கிறார். அதுக்கு அவங்க இந்த பக்கம் பதில் சொன்னாங்க. இப்படி 2 பேருக்கு இடையில், அப்போது கூட்டணிக்குள்ளே இருக்கிறப்ப 2 தரப்புக்கு இடையில் இருந்த உரசல் உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அப்படிங்கிறப்போ இப்போ 2 பேருக்கும் பொது எதிரி மாதிரி அண்ணாமலை உருவாக்குறார். அதனால கோயம்புத்தூரில் இவரை வீழ்த்துவதற்கு 2 பேரும் கைகோர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான சாத்தியங்கள் உண்டு. இதை நான் சொல்லலை, முதல்ல அண்ணாமலையே சொல்லியிருக்கிற ப்ரெஸ் மீட்டில். அதனால் அதுக்கான சாத்தியம் ஒரு பிரசிடென்ஸுக்காக சொல்கிறேன். இப்படி கொலாபரேட் பண்ணுறது, அப்புறம் அந்த ரகசியமாக சிண்டிகேட் பண்ணுறது, இது எப்பயாவது ரேரஸ்ட் ரேர் அக்கேஷன்ஸில் தமிழ்நாட்டில் நடக்கும். இப்போ அண்மையில் நாம் பார்க்க நடந்த ஒரு விஷயம் ஆர்கே நகர் இடைத்தேர்தல். அதில் ஜெயலலிதாவை காட்டில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் டிடிவி தினகரன் ஜெயித்தார். டிஎம்கே டெபாசிட் இழந்தது. அப்போ ஆளுங்கட்சியாக இருந்த ஏடிஎம்கே டிடிவி தினகரனை தோற்றது. மெட்ராஸில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் டிஎம்கே எங்கேயாவது டெபாசிட் இழக்குமா? அப்படின்னா டிஎம்கேட ரெகுலர் வாக்குகள் ஃபுல்லாக யாருக்கு போச்சு, ஏன் போச்சு? ஏன்னா ஸ்டாலினுக்கு ஒரு கணக்கு இருந்தது. என்னென்னா அன்றைக்கி ஸ்டாலினுக்கு 89 எம்எல்ஏக்கள். இந்த ஆர்கே நகரில் ஜெயிச்சா 90 ஆக போகுது, அவ்வளோதான். அதுக்கு பதிலாக ஒரு டிடிவியை கொண்டு வந்தால், சட்டப்பேரவைக்குள்ளே நுழைய விட்டோம்னா
ஏடிஎம்கே உடைப்பார், இந்த ஆட்சியை திரும்ப சீக்கிரமாகவே வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிறது அவருடைய கால்குலேஷனாக இருந்தது. அதே போல் ரொம்ப சின்சியராக அந்த வேலையை டிடிவி தினகரனும் பார்த்தார். ஏடிஎம்கேல 18 எம்எல்ஏக்களை வெளியில் கொண்டு வந்தார், கவர்னரை சந்தித்தார். அதுக்கப்புறம் தான் சபாநாயகர் அந்த 18 பேரையும் தகுதி நீக்கம் செய்தார். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த விதமான சிண்டிகேட் சில பர்பஸுக்காக எப்போவாவது அவ்வப்போது நடப்பது உண்டு. ஸோ இது நடந்திருக்குங்கிறதுக்கான முன்னுதாரணமாக இதை சொல்கிறேன். மற்றபடி இதை பற்றி இப்போ ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நடந்து முடிஞ்சு போன கதை. அதே போல் ஒரு சிண்டிகேட் இப்போது கோவையில் நடக்கக்கூடும் அப்படின்னு அண்ணாமலை சந்தேகிக்கிறார். அந்த சந்தேகத்தில் அர்த்தம் உள்ளது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த நீலகிரியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நிற்கிறாரு. அவரை எதிர்த்து ஏற்கனவே சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய ஏ ராஜா நிற்கிறாரு. அதுக்கப்புறம் அதிமுக தரப்பில் தனபால் அவர்களுடைய மகன் இருக்கிறார். ஸோ இதில் கிட்டத்தட்ட 2 வேட்பாளர் ஒரே சமூகம். ஸோ இதில் இப்போது இந்த மும்முனை போட்டி அப்படிங்கிறது இந்த நீலகிரி தொகுதியில் இது எப்படி இருக்கும்? குறிப்பாக இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த 2G கேஸோடைய அப்டேட்டும் வந்தது. அதாவது அந்த டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அந்த அப்பீல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் அவர் மீதான விமர்சனங்கள் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குது. இப்போது மும்முனை போட்டி நீலகிரியில் எப்படி இருக்கும் களம்? அதாவது நீலகிரிங்கிறத பார்க்குறப்போ முதல்ல இந்த 2G ஸ்பெக்ட்ரம் வழியாக பார்க்காதீங்க. 2G ஸ்பெக்ட்ரம் இதுலேருந்து தீர்ப்பே வந்தால் கூட நீலகிரி தொகுதிக்குள்ளே அது ஒரு பெரிய இம்பேக்டாக உருவெடுக்குமா? இப்போ அதனால ராசாவுக்கு மிக பெரும் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் அது ஒன்றும் பெருசாக இருக்காதுன்னு நான் சொல்லுவேன். அதனாலாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. ஆனால் இப்போ நடந்து கொண்டு இருக்கிற எலெக்ஷனியரிங் நீலகிரியில் அதை பற்றி வரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, இன்றைக்கி தனபால் தேசன் லோகேஷுக்கும் எல் முருகனுக்குமான போட்டியாக அது போய்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி அங்கே நீலகிரியை பொறுத்தளவில் அதிமுக அந்த முதல் 2க்குள்ளே ஒரு இடமாக கொண்டு இருக்கிறது. லோகேஷுக்கும் எல் முருகனுக்கும் இடையில தான் ஒரு கடுமையான ஒரு போட்டி நிலவுகிறது அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். அதனால் ராசா தொடர்பாக அந்த 2G ஸ்பெக்ட்ரம் இல்லை தீர்ப்பு வந்தாலும் சரி வராட்டாலும் சரி அவர் மேலே பரவலான ஒரு அதிருப்தி இருக்குது. அப்புறம் அவர் பல நேரங்களில் பேசியிருக்கிற பேச்சு அது இதெல்லாம் சார்ந்து இன்னொன்று அந்த தொகுதிக்கு பெருசாக அவர் ஒன்றும் செஞ்சிடல அப்படிங்கிறது. அப்படி செய்யணும்னா மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்தால் தான் அங்கே இருக்க ஒரு தோட்ட தொழிலாளர்களோ தேயிலை தோட்ட தொழிலாளர்களோ மற்றவங்களுக்கோ விடிவு பிறக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இன்னொன்று இப்போ இருக்கிறவர் சிட்டிங் மத்திய அமைச்சர், எதிர்த்து இது பண்ணுறவர் முன்னாள் மத்திய அமைச்சர், இதுக்கிடையில் லோகேஷ். இப்போது அந்த போட்டியினுடைய அந்த தன்மையே மாறிக்கொண்டு இருக்குது, கெமிஸ்ட்ரி மாறிக்கொண்டு இருக்கிறது. அது லோகேஷுக்கும் எல் முருகனுக்கும் இடையிலான போட்டியாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ ராஜாக்கு அந்த அளவுக்கு அந்த வாய்ப்பு ராசாவுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிறாங்க. ராசா பின்தங்கி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கட்சியோடைய கிட்டத்தட்ட அந்த கட்சியோடைய ஸ்டார் வேட்பாளர் அவர் தான், அவரும் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இல்லை, அவர் தோற்றும் இருக்கிறாரு. ஆமாம், தோற்று போயிருக்கிறார். தோற்கவே கூடாதுன்னா ஒன்றும் கிடையாது. அவர் ஸ்டார் வேட்பாளராக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். மக்கள் சார் ஜெயலலிதாவே பர்கூரில் தோற்றுருக்காங்க, அப்புறம் என்ன இவர் என்ன பெரிய ராசா? ஜெயலலிதாவே பர்கூரில் தோற்றுருக்காங்க சார். ஸ்டாலின் தோற்றது இல்லையா? 1000 விளக்கில் கேட்ட தோற்றுருக்காரு. அப்புறம் ராசா தோற்கவே கூடாதா? இப்போ இந்த மும்முனை போட்டி இப்போது நீலகிரியில் நிலவுது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ அப்படியே தூத்துக்குடி வந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அதே மாதிரியான சிண்டிகேட் அங்கேயும் வேலை செஞ்சுதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க. அங்கே அதிமுகவில் நிறுத்தப்பட்ட ஒரு வேட்பாளர் பார்த்தோம் அப்படின்னா அவர் சென்னைக்காரரு, இங்கே ஏதோ புத்தூர் ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தாரு அப்படின்ட்டு அவரை சொல்கிறாங்க. பட் ஆனால் பூர்வீகம் தூத்துக்குடி அப்படிங்கிறாங்க. தூத்துக்குடியில் கனிமொழி அவர்களுக்கு எதிராக அந்த அளவுக்கு வலிமையான ஒரு வேட்பாளர்கள் அங்கே நிறுத்தப்படவில்லை. தமிழிசை இருந்தது, ஆனால் தென் சென்னைக்கு மாற்றி. நான் ஒன்று கேட்குறேன், இப்போ தூத்துக்குடிக்கும் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு என்ன சார் சம்பந்தம்? தூத்துக்குடி தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க.
இல்ல, அவங்க தமிழ் மாநிலம் வச்சிருக்காங்க. அந்த மாநிலத்தில் தூத்துக்குடி ஒரு மாவட்டம் இது நல்லா இருக்கு. தமிழ் மாநில காங்கிரஸுக்கு தூத்துக்குடிக்கு என்ன சொல்கிறது? அதாவது ஒன்று, தூத்துக்குடியில் சிண்டிகேட்னு ஒன்று தேவை கிடையாது. நீங்கள் சொல்கிற அந்த தியரியில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. தூத்துக்குடி யாருன்னா சிண்டிகேட் பண்ண தேவையில்லை. தூத்துக்குடி வந்து ஆல்ரெடி டேக்கன் ஃபார் கிராண்டட். திட்டவட்டமாக கனிமொழி ஓவர்வெல்மிங்காக ஜெயிப்பாங்க. ஏன்னா அந்த சமுதாய மக்கள் அத்தனை பேர் அங்கே இருக்கக்கூடிய நாடார் கம்யூனிட்டி கம்ப்ளீட்டாக கனிமொழிக்கு பின்னால் இருக்காங்க. அந்த தொகுதியில் வந்து இன்னைக்கு தேதிக்கு வேறு யாரும் பெனிட்ரேட்டே பண்ண முடியாது. அதில் சிண்டிகேட்லாம் பண்ணி கனிமொழியை காப்பாற்றணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் ரொம்ப ரொம்ப வலிமையான மிக மிக தகுதி படைத்த வேட்பாளர்களை போட்டால் கூட கனிமொழியினுடைய வெற்றியை தடுப்பது மிக கடினம். ரொம்ப ஓப்பனாகவே சொல்கிறேன். ஏன்னா தூத்துக்குடிங்கிறது அவங்களுடைய ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டில் ஒன்று. ஸோ அங்கே அவங்களுக்கான இல்லை, அது ஒரு இது எப்படி தூத்துக்குடி இப்போ கனிமொழின்னு சொல்கிறேன், அதே போல் திருநெல்வேலியில் திட்டவட்டமாக நயினார் நாகேந்திரன் ஜெயிப்பாருங்க. ஓவர்வெல்மிங்காக ஜெயிப்பாருங்க. தூத்துக்குடியில் எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்தில் கனிமொழி ஜெயிக்கிறாரோ அதே அளவுக்கு ஓட்டு வித்தியாசத்தில் நயினார் நாகேந்திரன் பிஜேபி சார்பில் திருநெல்வேலி தொகுதியில் வெற்றி பெறுவது உறுதி. பிரமாதமாக போயிட்டுருக்கு. நான் பல சோர்ஸில் கேட்குறேன், தினம் விசாரிச்சுட்டு இருக்கேன். நிறையா அந்த இது சம்மந்தமாக நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓவர்வெல்மிங்காக ஜெயிப்பார் நயினார் நாகேந்திரன். கன்னியாகுமரி தொகுதியில் எப்படி இருக்கு? ஏன்னா கன்னியாகுமரி தொகுதியில் பொன் ராதாகிருஷ்ணன் மேலேயும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதே டைமில் விஜய் வசந்த் அவர் வந்து சிட்டிங் எம்பியாக இருக்கிறாரு. அவங்க அப்பா வேலை செய்ய தொகுதி, அவங்க அப்பா இறந்துட்டால ஒரு சிம்பத்தி, அது இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க. கன்னியாகுமரி வந்து தேசியவாதிகளுக்கான தொகுதி ரைட்டா. அது வந்து ரொம்ப டைட்டான தொகுதி, ரொம்ப டைட்டான தொகுதி. இப்போ வந்து இவர் நயினார் நாகேந்திரன் பிரமாதமாக ஜெயிப்பார்னு நான் சொல்கிற மாதிரி கன்னியாகுமரிக்கு அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஓப்பனாக சொல்கிறேன், ரொம்ப கடினமான ஒரு தொகுதி. பொன்னார் கடுமையாக களமாடி ஆகணும். என்னென்னா அதில் ஒரு விஷயம் இருக்குங்க, கன்னியாகுமரியில் ட்ரெடிஷ்னலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறது என்னென்ன ஃபோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், இது பிஜேபி. இப்போ பிஜேபி ஒரு பக்கம் இருக்குது, காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் சேர்ந்து ஒரு கூட்டணியாக நிற்கிறாங்க. அப்போது அவங்க சைடு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு மத்தியில் ரொம்ப கடுமையாக முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும் பொன்னார் வந்து. அதனால் கன்னியாகுமரியை பொன்னாருக்கு ஒரு கேக்வாக்கான தொகுதின்னு நான் சொல்ல மாட்டேன். இல்லை, கன்னியாகுமரியில் வந்து ஹிந்துஸ் வந்து மைனாரிட்டி, அங்கே வந்து கிறிஸ்துவர்கள் தான் மெஜாரிட்டியாக இருக்கிற 50% மேலே கிறிஸ்துவர்கள் தான் இருக்கிறார்கள். இப்போ நாம் தமிழர் கட்சி சார்பில் ஒரு கிறிஸ்துவ வேட்பாளர் தான் களமிறக்கப்பட்டிருக்காரு. ஸோ ஒருவேளை இந்த கிறிஸ்துவ வாக்குகள் வந்து பிரிஞ்சு அப்படிங்கிறாரு, அதில் ஒரு பொன்னாருக்கு ஒரு எட்ஜ் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. நாம் தமிழர் கட்சிக்கு அங்கே என்ன பெரிய செல்வாக்கு உண்டு? ஒரு கிறிஸ்துவரை இது பண்ணனாலே கிறிஸ்தவங்க அத்தனை பேர் இது பண்ணிடுவாங்களா சார்? போன எலெக்ஷனில் அவங்க 50,000 ஓட்டு வாங்கினாங்க சார். இருக்கலாமே. அந்த சூழ்நிலையிலும் தானே அங்கே வந்து யார் ஜெயிச்சா? காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயிச்சிருக்காரு. நீங்கள் தானே சொல்கிறீங்க போன தடவை பிரித்தாங்க இந்த மாதிரி சொல்லுங்க. அப்படியும் அவங்க ஜெயிச்சிருக்காங்கல்ல, அந்த முன்னுதாரணமும் இருக்கு. இன்னொன்று, இந்த விஷயத்தை ஓட்டு போடுறவங்களுக்கு தெரியும் சார். இன்றைக்கி ஓட்டு போடுறவங்க ஒன்றும் தெரியாதவங்க கிடையாது. இன்றைக்கி ஓட்டு போடுறவங்களுக்கு அரசியல்வாதியை கட்டுற விஷயங்கள் நிறைய தெரிஞ்சிருக்குங்க. அதனால் நான் வந்து பொன்னாரை வந்து ரூல்ட் அவுட் பண்ணலை, நாட் பாசிபிள்னு சொல்லலை. ஆனால் பொன்னார் வந்து ரொம்ப கடுமையாக ஒர்க் பண்ண வேண்டியிருக்குங்கிறேன். அவ்வளோ, அதாவது நான் நயினார் நாகேந்திரனுக்கு சொல்கிற மாதிரி சுலபமாக கேக் வாக்காக அவரை ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அந்த மாதிரி கிடையாதுங்கிற சுச்சுவேஷன் ரொம்ப டைட்டாக இருக்குன்னு சொல்கிறேன். அவ்வளோதான். திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் ஒரு மேடையில் பேசும்போது, தேர்தல் நெருக்கத்தில் ஒரு திமுக வேட்பாளர் கைது செய்யக்கூடும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கிறார். அவர் யாரை சொல்லியிருப்பாரு? இவ்வளவு சொன்னாலும் அந்த பேரையும் சேர்த்து சொல்லிடலாம். ஏன்னா போன தடவை அவருடைய மகன் எல்லாம் ரெய்டெலாம் நடந்தது. 39 38 தொகுதியில் ஒழுங்காக தேர்தல் நடந்தது, அதை மட்டும் ஹோல்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திரும்ப மறு தேர்தல் நடந்தது. மறு தேர்தலில் ரொம்ப தக்கி முக்கி கடைசியில் கஷ்டப்பட்டு தான் அவர் வெற்றி பெற்றார். அதுக்கு முன்னால் நடந்த அந்த சட்டப்பேரவை தேர்தல்லையும் தப்பித்தம் படைச்சோம்னு தான் துரைமுருகனை வெற்றி பெற்றார்.
ஸோ இதுலேருந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு நீங்கள் வரலாம். அந்த தொகுதியை பொறுத்தளவில் துரைமுருகன் ஃபேமிலிக்கு உண்டான ஒரு செல்வாக்கு இருக்குல்ல, அவராகட்டும் அவருடைய மகனாக, அது தொடர்ந்து சரிவு கண்டு வந்திருக்கிறது. சட்டப்பேரவை தேர்தலில் துரைமுருகனே வாங்கிய வாக்குகள், அதே போல் மறு தேர்தலில் அவருடைய சன்னு வாங்கின வாக்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு தொடர்ந்து ஒரு வீழ்ச்சி இருக்கிறது. ஸோ இந்த எலெக்ஷன் அதைத்தான் சொல்ல வரேன். அப்படிங்கிறப்போ இதை கணக்கில் கொண்டு வேறு ஒரு வேட்பாளரை டிஎம்கே அறிவித்திருந்தால் ரொம்ப புத்திசாலித்தனமான நடவடிக்கையாக இருந்திருக்கும். இப்போ வேலூரில் வேற ஒருத்தர் அறிவிச்சிருந்தால் அது ரொம்ப கடினமாக இருக்கும். அதனால வேலூரில் ஏசி சண்முகத்துக்கான வெற்றி வாய்ப்பு கூடுகிறது என்று நான் நினைக்கிறேன். ஸோ அவருக்கான வாய்ப்பு இருக்கு. அவருக்கான வாய்ப்பு. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட பிறகு எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இது ஒரு பயம் வந்துருச்சோ, தேர்தல் நேரத்தில் நம்ம கூட கைது செய்ய, யார் மேலாம் வழக்கு இருக்கோ நாமளும் வந்து கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு பயத்தின் வெளிப்பாடு துரைமுருகன் பேசினதா, இல்லை கான்கிரீட்டா எதுவும் கிடைச்சதால பேசியிருக்காரு? இல்லை, நான் அப்படி பயம்னு நினைக்கல. ஒருவேளை துரைமுருகனை பற்றியே அவங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தர் சொல்லியிருந்தார் தெரியுமா, 60,000 கோடி வரைக்கும் துரைமுருகன் சம்பாதிச்சிட்டான்னு. அதை கண்டு இப்போ பயப்படுறாரா என்னமோ தெரியல. அவங்க கட்சியை சேர்ந்தவங்க, வேற யாரும் இல்லை. அமலாக்கத்துறையை மற்றவங்கள சொல்ல, குடியாத்தம் குமரன் நினைக்கிறேன், அவர் வந்து 60,000 கோடினார். அதே போல் பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் ஒரு ஆடியோவில் 30,000 கோடின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அந்த சபரீசன் அந்த இதை கோட் பண்ணியெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஸோ அவருடைய பேரை அடிபட்டுருக்கிறதுனால அதனால ஏற்பட்டிருக்கிற ஒரு பயமாக இருக்கலாம். மற்றபடி அமலாக்கத்துறை கேஜ்ரிவாலை கைது செய்யணும், அதுக்காக ஒவ்வொருத்தரையாக கைது செஞ்சுட்டுலாம் ஒன்றும் இல்லை. கைது செய்யறதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கணும். எப்போதுமே ரொம்ப முக்கியமான அரசியல்வாதியை தூக்குறாங்க அப்படின்னா அதுக்கு 1000 தடவை யோசிப்பாங்க. ஹோம் மினிஸ்ட்ரியில் எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுவாங்க தெரியுமா, ஹோம் மினிஸ்டர்ட்டையும் எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுவாங்க தெரியுமா. ஏன்னா இவ்வளவு பண்ணிவிட்டு கடைசியில் கோர்ட்டில் டிஃபீட் ஆச்சுன்னு வைங்க, ரொம்ப பெரிய அது ஒரு பின்னடைவாக கருதப்படும். எலெக்ஷன் டயத்தில் அது மிகப்பெரிய பின்னடைவாயிரும். ரொம்ப யோசிப்பாங்க. உங்களுக்கு எதிராக ரொம்ப இருக்கிற ஆதாரம் திட்டவட்டமானதாகவும் உறுதியானதாகவும் இருந்தால் மட்டுமே உங்களை வந்து உள்ளே தூக்குவாங்க. அப்படி இல்லைன்னா அதில் 1% உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட விட்டு பிடிப்பாங்க. இப்போ கேஜ்ரிவாலை வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கிளின்ச்சிங் எவிடன்ஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இன்றைக்கி கேஜ்ரிவால் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலை தப்பிப்பது மிக கடினம். அதனால்தான் திடீர்னு வெளிநாடுகள்லாம் சத்தம் வருது. அமெரிக்கா ஆட்சேபனை, ஜெர்மனி, என்ன இவங்களுக்கு சார்? இந்தியாவில் தினம் தினம் ஏதோ ஒரு அரசியல்வாதி மேலே ஏதோ ஒரு புகார் வந்துகிட்டு இருக்கு, தினம் ஒரு லீகல் ப்ரொசீடிங்ஸ் போயிட்டுருக்கு, போலீஸ் ப்ரொசீடிங்ஸ் போயிட்டுருக்கு, எவ்வளவோ இருக்குல்ல. இவ்வளோ பெரிய 140 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்தியாவில் எத்தனை பொலிட்டீஷியன்ஸுக்கு எதிராக எத்தனை ப்ரொசீடிங்ஸ் போயிட்டுருக்கு. வெளிநாடுகள் அதுக்கெல்லாம் வாயை திறக்கலை. கேஜ்ரிவாலுக்கு மட்டும் அப்படி என்ன அமெரிக்கா வாய் திறக்குது, அவங்க துடிக்கிறாங்களே, என்ன காரணம்? என்னன்னா கேஜ்ரிவால் வந்து சில வெளிநாடுகளோட ஏஜென்ட் போல செயல்பட்டவர். எப்போதுமே இந்த வெளிநாட்டினுடைய உளவுத்துறைங்கிறது இங்கே சில அரசியல்வாதிகளை தயாரிச்சு வச்சிருக்கோம். பெரும்பாலும் இந்த விதமான ஆட்கள் எல்லாருமே என்ஜிஓ பாலிடிக்ஸ் மூலமாக அந்த அயல் நாடுகளுடைய முகத்தை அவங்க நினைக்கிறத இங்கே நடைமுறைப்படுத்திட்டு இருப்பாங்க. ஓப்பன் பாலிடிக்ஸுக்கு வரமாட்டாங்க. என்ஜிஓவுக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் வரும். என்ஜிஓ பாலிடிக்ஸ் தான் இப்போ ஃபேஷன். அவங்க விதவிதமான பெயரில் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பக்கம் திடீர் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்துவாங்க, ஸ்டெர்லைட்டை முடக்குவாங்க. முடக்கின அடுத்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுத் ஏஷியா முழுக்க இருக்கக்கூடிய தாமிரத்துக்கான ஆர்டர் வந்து சைனாவுக்கு போகும். அதுக்கு முன்பு வரை ஏசியாவில் இருந்த மொத்த தாமிரத்துக்கான தேவையை 60% இந்த வேதாந்தா குழுமம் பூர்த்தி செய்து கொண்டு வந்தது. இப்படி ஒவ்வொன்று தேவைகளை இது பண்ணிக்கிட்டே வருவாங்க. உங்களுக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னால் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ஜிஓ நடத்திக்கிட்டு இருந்தவர், மறந்துடக்கூடாது. இந்தியா எகென்ஸ்ட் கரப்ஷன் அப்படிங்கிற என்ஜிஓ நடத்தி கொண்டு இருந்தார். அந்த என்ஜிஓ மூலம்தான் அப்புறம் டைரக்ட் பாலிடிக்ஸுக்கு வர்றாரு. என்ஜிஓ காலத்திலேருந்தே நன்கொடை பெறுவது உட்பட பல்வேறு விஷயங்களுக்காக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவின் எதிரிகளோடு அவருக்கு தொடர்பு இருந்தது, குறிப்பாக காலிஸ்தான் பிரிவினைவாதிகளோடு. இப்போ காலிஸ்தான் பிரிவினைவாதியான பன்னூன் அவர் வந்து வீடியோ வெளியிட்டு இருக்கிறார்.
எங்கள் 2014 அன்றைக்கி வந்து அவர் சீஃப் மினிஸ்டராக இல்லை, ஏன்னா அவர் ரிசைன் பண்ணியிருந்தார் அந்த டயத்தில். யார்? கேஜ்ரிவால். அப்போ நியூயார்க் வந்திருந்தார். நியூயார்க்கில் எங்கள் காலிஸ்தான் தலைவர்கள் எல்லாரும் உட்காந்து அவரோட பேசினோம். அப்போது எங்களுக்கு அவர் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணார். சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கக்கூடிய முக்கியமான காலிஸ்தான் தலைவரை நான் ஆட்சிக்கு வந்த 5 மணி நேரத்தில் விடுவிக்கிறேன் அப்படின்னாரு. அதற்காக 2014 2022 வரை நாங்கள் கிட்டத்தட்ட 134 கோடி ரூபாயை கேஜ்ரிவாலுக்கு தந்திருக்கிறோம். இப்படி தேடப்படுகிற பயங்கரவாதி சொல்லுகிறார். இந்த பன்னூன் அப்படிங்கிற இந்த ஒரு பிரிவினைவாதியை, பயங்கரவாதியை போட்டு தள்ளுறாங்க, அதாவது அதுக்கு வந்து இந்திய உளவு ஏஜென்ட் முயற்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ரீசெண்டாக கூட ஒரு நடவடிக்கை எடுத்தது. அதற்காக நிகில் குப்தா அப்படிங்கிற ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அமெரிக்க அரசு தேடியது. அவர் வந்து செக் ரிப்பப்ளிக்கில் இருந்தார். செக்கோஸ்லோவேக்கியா கவர்மெண்ட்டை சொல்லி செக் ரிப்பப்ளிக்கில் வச்சு நிகில் குப்தா 2023 ஜூன் 30 கைது செய்யப்பட்டார். இன்றைக்கி அவர் செக் ரிப்பப்ளிக்கில் இருக்கக்கூடிய பிரிசனில் இருக்கார், ஜெயிலில் இருக்கிறார் நிகில் குப்தா. அவர் வந்து இந்தியாவுடைய ரகசிய ஏஜென்ட் அப்படின்னு அமெரிக்கா குற்றம் சாட்டுகிறது அந்த பன்னூனுக்காக. ரைட்டா? அந்த பன்னூன் தான் நாங்கள் 134 கோடி ரூபாய் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தந்தோங்கிறாரு. ரொம்ப அப்பட்டமாக பிரிவினைவாதிகளோடு தொடர்பு இருக்கக்கூடியவர் கேஜ்ரிவால். அதனால தான் ஒரு தடவை கேஜ்ரிவால் தன்னை பற்றி சொன்னப்போ, நான் வந்து ஒரு அராஜகவாதி, ஐ ஆம் அன் அனார்கிஸ்ட் என்று டிக்ளேர் பண்ணினவர். இந்திய அரசியல்வாதிகளே மிக மிக ஆபத்தான அரசியல்வாதி அரவிந்த் கெஜ்ரிவால். அதனால தான் இத்தனை வெளிநாடுகள் அவர் போட்டி போட்டுக்கொண்டு பாடுபடுறாங்க. ரொம்ப நேர்மையான முறையில் நீதி நடவடிக்கை இருக்க வேண்டும், சட்ட நடவடிக்கை இருக்க வேண்டும், நீதித்துறை ரொம்ப நேர்மையாக நியாயமாக செயல்பட வேண்டியது இந்திய நீதித்துறைக்கு இவங்க சொல்லித்தராங்க. இந்திய நீதித்துறை வந்து இந்திரா காந்தி ஆட்சியில் இருந்தப்போவே இந்திரா காந்தி போட்டியிட்டு வென்ற அந்த தேர்தலில் போட்டியிட்டது, ஜெயிச்சது செல்லாது என்று கூறியது அலகாபாத் ஹைகோர்ட்டு. ஆனால் இவர்கள் நீதித்துறையை சஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டோனை கஷ்டப்பட்டு வெளிநாட்டு அமைப்புகள் உருவாக்கி கொண்டு இருக்கின்றன. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீதித்துறையில் குறிப்பாக ஜட்ஜுகள் மத்தியில் ஒரு சைக்காலஜி உருவாக்குறது. என்னென்னா, கேஜ்ரிவாலுக்கு எதிராக தரப்படுகிற எந்த தீர்ப்பும் நடுநிலைமையற்ற தீர்ப்பாக கருதப்படும். ஸோ கேஜ்ரிவாலுக்கு ஆதரவாக தீர்ப்பு தந்தால் தான் அது நியாயமான தீர்ப்பாக உலகின் பார்வையில் அமையும். சர்வதேச நாடுகள் அப்படித்தான் பார்க்கின்றன அப்படிங்கிற ஒரு பார்வையை உருவாக்கும். இது வந்து ஒரு சைக்காலஜியை நீதிபதிகள்கிட்டே உருவாக்கும். எங்கடா இந்த ஆளுக்கு எதிராக இது பண்ணால் நம்மளுடைய நேர்மையை சந்தேகிச்சிருவாங்களோ, இப்படி ஒரு ப்ரெஷரை கொண்டு வர்றது. அதனால தான் வழக்கறிஞர்கள் 600 பேர் ஹரிஷ் சால்வே உள்பட கடிதம் எழுதியிருக்காங்க இன்றைக்கி தலைமை நீதிபதிக்கு. இந்த மாதிரி ரொம்ப ஒரு மோசமான சிச்சுவேஷன் நடந்து கொண்டு இருக்கிறது. சமூக ஊடகங்கள் மூலமாக நீதித்துறைக்கு, நீதிபதிகளுக்கு ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய வேலையை இங்கே இருக்க ஒரு சில சக்திகள் செய்து கொண்டு இருக்கின்றன. இவர்கள் வந்து இந்த விதமாக குற்றம் சாட்டப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு ஆதரவாக இந்த சக்திகள் பகலிலே நீதிமன்றத்தில் வாதாடுகின்றன, இரவிலே நீதிபதிகளிடம் ரகசியமாக பேச முயற்சி செய்கின்றன அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது பற்றி ட்விட்டரில் இது பண்ணியிருக்கிற மோடி சொல்லியிருக்கிறார், கடந்த காலத்தில் வந்து ஒரு கமிட்டட் ஜுடிஷியரி வேண்டும் என்று சொன்னவர்கள் இன்னைக்கு நீதித்துறையினுடைய சுதந்திரத்தை கேள்விக்குள்ளாக்குகிறார்கள் அப்படின்னு. இந்த கமிட்டட் ஜுடிஷியரி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பதங்க. இது நம்ம நேயர்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். கமிட்டட் ஜுடிஷியரி அப்படிங்கிறத தமிழில் கடமைப்பட்ட நீதித்துறை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 1973 அன்றைக்கு இந்திரா காந்திக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த மோகன் குமாரமங்கலம் யூஸ் பண்ண வார்த்தை. ஒரு கடமைப்பட்ட நீதித்துறையாக இருக்கும். யாருக்கு கடமைப்பட்டது? அன்னைக்கு தேதியில் இந்திரா காந்திக்கு கடமைப்பட்டதாக இந்த நீதிமன்றம் இருக்கணும். உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் ஒரு கமிட்மெண்ட்டே இல்லாமல் தீர்ப்பு வழங்கிடக்கூடாது. ஆக்சுவலி நீதித்துறைக்கு கமிட்மெண்ட்டே இருக்கக்கூடாது. ஏதோ உள்ள கமிட் ஆயிடுச்சுன்னா அது சார்பாயிரும், பயஸ்டாக போயிடும். ஸோ ஒன்று நான் கமிட்டலாக இருக்கணும், இல்லாட்டி அன்கமிட்டடாக இருக்கணும். ஆனால் காங்கிரஸ் விரும்பியது கமிட்டட் ஜுடிஷியரி.
இது மோகன் குமாரமங்கலம் 73 சொன்ன வார்த்தை. அதை மோடி நினைவுபடுத்தியிருப்பார். கடந்த காலத்தில் நீங்கள் எப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு, இன்றைக்கி ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா அப்படின்னு. இது எல்லாம் கேஜரிவால் இந்த கேஸ் வந்ததுக்கு பிறகு வந்தது. இப்போ இதை வச்சு ஒரு பெரிய விவாதமே இப்போ ஜுடிஷியல் லெவல்லே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ மீண்டும் அந்த தமிழக எலெக்ஷனுக்கு வந்தோம் அப்படின்னா, தமிழக காங்கிரஸில் வேட்பாளர்கள், குறிப்பாக மயிலாடுதுறை வேட்பாளர் வந்து வேட்புமனு தாக்கலுக்கு நைட்டு தான் வந்து அந்த வேட்பாளரே வந்து அறிவிக்கப்படுறார். நிறைய தொகுதிகளில் வந்து இப்போ சிவகங்கையில் வந்து அவங்களுக்கு கடுமையான எதிர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து கரூரில் வந்து ஜோதிமணி அவர்கள் மன்னிப்பு கேட்டால் தான் நாங்கள் பிரச்சாரத்துக்கு போவோம் திமுகவினர் சொல்கிறதா சொல்லப்படுது. இந்த மாதிரியான சிக்கல்களை இந்த தேர்தலில் காங்கிரஸ் வந்து சந்திச்சதுலேருந்து மேலே வருமா இந்த தேர்தலில்? காங்கிரஸ் இது விதமான சிக்கலை தொடர்ந்து சந்திச்சுட்டு தாங்க இருக்கு. ஒவ்வொரு தடையும் ஏதோ ஒரு விதத்தில் சிக்கல் இருக்கும். இதுக்கு முன்னால் உள்ளாட்சி தேர்தல் நடந்தப்போ கேஸ் அழகிரி அழலையா ஓ அப்படின்னு அழுதாரு, ஞாபகத்தில் இருக்கா? யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏதோ ஒன்று நடக்கும் காங்கிரஸ் தொடர்பாக. இது வந்து எனக்கு ஒரு ஆச்சரியத்தில் உருவாக்கலை. கடைசியில் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, மயிலாடுதுறைக்கு தேர்தல் முடியறதுக்கு முன்னாலே ஒரு வேட்பாளரை கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்கள். அது உண்மையிலேயே பெரிய விஷயம். காங்கிரஸை பாராட்டியே தீரணும். அதே போல் இங்கே திருநெல்வேலியில் அப்படி தான் ராபர்ட் ப்ரூஸ் அப்படின்னு ஒருத்தர் போட்டாங்க. அவரை ஏற்று ராமசுப்பு முன்னாள் எம்பி தாக்கல் பண்ணார், அப்புறம் விட்ரா பண்ணிட்டார்னு வச்சுக்கோங்க. இப்படி இந்த உள்குத்து எல்லாமே அது காங்கிரஸ் கலாச்சாரத்தினுடைய ஒரு பகுதி. இதெல்லாம் எதுவும் இல்லைன்னா அங்கே காங்கிரஸ் இல்லை என்று பொருள். சத்தியம் பண்ணால் கூட அங்கே காங்கிரஸ் இல்லைன்னா நம்பியார். காங்கிரஸ் ஒன்று இருந்தால் இந்த இதெல்லாம் இருக்கணும், கலகலப்பாக இருக்கும். அது அப்படித்தான் நடக்கும். இது ஏதோ 1-2 தொகுதியில் இப்படித்தான் நடக்கும். இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த நேர்காணல இறுதியான கேள்வி, திமுக கூட்டணி தான் இப்போ வரைக்கும் பெருவாரியான இடங்களில் ஜெயிக்கும் அப்படின்ட்டு வந்து நம்பப்படுது. அதுக்கு வந்து எங்களுடைய ஆட்சியின் சாதனை அப்படின்னு அவங்க தரப்பில் சொன்னாலும் கூட, 2வது கட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணி பிரிந்தது ஒரு மிகப்பெரிய காரணம். ஏன்னா இந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி வந்து பிரியுது, அது ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்கும். ப்ளஸ் சிறுபான்மை வாக்குகளும் சேர்றதால திமுக கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பு மிகவும் எளிது, தோக்கிறதுக்கெலாம் எந்த வாய்ப்புமே இல்லை அப்படின்னு ஒரு சிலர்லாம் கருத்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். உண்மையிலேயே அதுதானே? இப்போ இருக்கிற களநிலைப்படி டிஎம்கே பெருவாரியாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திமுகவுக்கு எதிராக அதிக அளவில் அதிருப்தி இருந்தாலும் அதை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல எதிர்க்கட்சிகள் இல்லை, எதிர்க்கட்சிகள் பிளவுண்டு இருக்கின்றன. அது ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. இது ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் இதுக்கு கவுண்டர் ஒன்று இருக்குது. சரி, ஏடிஎம்கேயும் பிஜேபியும் சேர்ந்து இருந்தால் பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்கலாம் அப்படின்னா, போன எலெக்ஷனில் சேர்ந்து தானே இருந்தாங்க, ஆனால் ஏன் ஜெயிக்கலை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ சேர்ந்தால் மட்டுமே வென்றுவிட முடியும் அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அதுவும் இருக்குது. அதனால ஒரு விஷயம் என்னென்னா, மோடி வந்து திட்டவட்டமாக பிரதமராக வருவார், பிஜேபி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு உணர்ந்த நிலையில் இந்த தேர்தல் நடக்கிறது. 2019 தேர்தலில் இது உணரப்படலை. இந்த விஷயம் மோடி இந்த தடவை வரமாட்டார்னு நினச்சி தமிழ்நாடு ஓட்டு போட்டது. இப்போ வருவார்னு தெரிஞ்சே ஓட்டு போட போகிறாங்க. ரைட்டா? இப்படி வருவார்னு தெரிஞ்சு ஓட்டு போடுற சூழ்நிலையில் 2 பேரும் ஒரு சக்தியாக இருந்திருந்தால் பெரிய அளவில் ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது பல பேருடைய நம்பிக்கையாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இதை நம்புவதற்கு அதிமுக தயாராக இல்லை, இதை நம்புவதற்கு பிஜேபியும் தயாராக இல்லை, சம்பந்தப்பட்ட கட்சிகளே தயாராகலை. என்னென்னா ஏடிஎம்கே பார்வை என்னென்னா, சிறுபான்மை எங்களை விட்டு போயிட்டாங்க, அதனால நாங்கள் தோற்றுக்கிட்டே இருக்கோம்னு அவங்க சொல்கிறாங்க. பிஜேபி தனித்து நின்றால் மட்டுமே வளர முடியும், கழகங்களை சார்ந்தே இருந்தால் ஒரு நாளும் நம்மளால் வளர முடியாது அப்படின்ட்டு அவங்க போகிறாங்க. அதனால் இப்போது ஏடிஎம்கே முடிவை நியாயப்படுத்துகிற அளவுக்கு தேர்தல் ரிசல்ட் வருதா, அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். போன தடவை சேர்ந்து இருந்தே ஒரு தொகுதி தான் ஜெயித்தாங்க, இப்போ பிரிஞ்சு வந்திருக்காங்க வெளியில். நாங்கள் என்டிஏலேருந்து விலகுகிறோங்கிற அறிவிப்பை ஏடிஎம்கே தான் வெளியிட்டது. அப்படிங்கிறப்போ இப்போ அவங்க பிரிஞ்சு வந்ததை நியாயப்படுத்தக்கூடிய விதத்தில் ரிசல்ட் வருதான்னு பார்க்கணும்.
அதே போல் தனித்து இருந்தால்தான் வளர முடியும் அப்படிங்கிறது பிஜேபி நம்புகிறது. இப்போ இவங்க போட்டிட்டு இருக்காங்க. தன் தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்து பிஜேபி போட்டியிடுகிறது. அது பிஜேபி தனியாக எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கும், கூட்டணி முழுக்க சேர்த்து எத்தனை பர்சன்டேஜ் வாங்கும், எத்தனை தொகுதிகளில் ஜெயிக்கும், இதெல்லாம் வச்சு அதனுடைய ஒரு பார்வை அது சரியாங்கிறத நியாயப்படுத்துகிறதா எப்படி என்னங்கிறது ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போ நீங்கள் கேட்ட பல விடைகள் வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ரிசல்ட்டுக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. பிரித்து மேயலாம். ரொம்ப இன்டலெக்சுவலாகவும் அனலிட்டிக்கலாகவும் பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்திருக்க தேர்தலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல் இது. அது வந்து உறுதி. நன்றி சார். பல்வேறு கேள்வி தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.